ஓகே, அண்டர் 15,000 Realme P1 அதுக்கப்புறம் CMF Phone 1. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சைட் பை சைட் கம்பேர் பண்ணி எது வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு மோட்டோ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோட G64 வந்து இருக்குது. அந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. தென் டிஸ்பிளேவும் நமக்கு AMOLED டிஸ்பிளே வந்து கிடையாது, LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த ஸ்லாட் ஆகலை. இந்த Realme P1 தென் அதுக்கப்புறம் CMF Phone 1 ரெண்டுமே நம்ம பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எது வந்து வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு ப்ராடக்ட் ஒரு குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு CMF Phone 1 உங்களுக்கு வந்து மொபைல் கொடுத்துருக்காங்க, தென் டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் பின் வந்து இருக்குது. ஸோ இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சார்ஜர் வந்து வராது. Realme P1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாக்ஸில் வந்து மொபைல் கொடுத்துருக்காங்க, தென் டாக்குமெண்ட் வந்து இருக்குது, சிம் எஜெக்டர் பின் வந்து இருக்குது, தென் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, தென் பேக் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் A டு டைப் சி கேபிள் வந்து இருக்குது. பாக்ஸ் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் Realme நமக்கு 45 வாட் சார்ஜர் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் CMF Phone 1 பேக் சைடில் உங்களுக்கு வந்து 5 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நமக்கு வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு நிறைய இடத்துல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பிஃபோரே உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஆப்ஷன் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேக் கேஸ் மாற்றுறது அந்த வேலையே ஆகாது. ஆரஞ்சு அண்ட் ப்ளூ உங்களுக்கு வந்து வீகல் லெதர் பேட்டர்ன் வந்து பேக் சைடில் இருக்கும். இதே பிளாக் அண்ட் லைட் கிரீன் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வெயிட் பொறுத்த வரைக்கும் 192 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. 8.2 mm திக்னஸ் வந்து இருக்கு. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP52 ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. IP52 வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான IP ரேட்டிங். ஸோ உங்களுக்கு தண்ணியெல்லாம் போடாமல் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். Realme P1 பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பீகா கிரீன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போனிக்ஸ் ரெட். ஓகே, பேக் சைடில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில் தான், பட் ஒரு ஃபெதர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் நல்லாவே இருக்கு. தென் பெருசாக ஒரு கேமரா பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே Realme பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா IP54 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. IP52 கம்பேர் பண்ணும்போது IP54 வந்து நல்ல ரேட்டிங். இது டிசைன் பொறுத்த வரைக்கும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு வந்து CMF Phone டிசைன் வந்து பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டிவைஸ்லேயே வந்து சேமா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 2000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. HDR பிளேபேக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவைஸ்லேயே வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ரெண்டு டிவைஸ்லேயும் உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்கு. தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாச்சு ரொம்ப சின்னதாக வந்து இருக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வந்து இருக்கு. நமக்கு வந்து பெருசாக டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருந்துச்சு. அந்த பிளாக் கலர் நல்லாவே தெரிஞ்சு, நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டிஸ்பிளே. ஒரு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவைஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் CMF Phone 1 உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 7300 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6 lakhs கிட்ட வந்து ஸ்கோர் கிடைக்குது. ஸோ நம்ம ரிவ்யூ யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 6.5 lakhs கிட்ட ஸ்கோர் கிடைச்சு. பட் நம்ம ரீட்டைல் யூனிட் செக் பண்ணும்போது அதில் வந்து 6 lakhs கிட்ட தான் ஸ்கோர் கிடைச்சிச்சு. பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எந்த இடத்துலையும் வந்து பெருசாக லேக் வந்து கிடையாது. ஸோ PUBG அதுக்கப்புறம் சில கேம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்மூத்தாக வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அதில் எந்த பிரச்சனை வந்து கிடையாது. Realme P1 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7050 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நம்ம 5.9 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஒரு சிமிலரான ஸ்கோர்ஸ் தான். இதுலேயும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாக வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவைஸ்லையும் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. தென் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டே டு டே யூசேஜில் வந்து சோசியல் மீடியா ஆப்ஸ் அதுக்கப்புறம் அதர் ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுது. எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் CMF Phone உங்களுக்கு வந்து Nothing OS 2.6 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Android 14 வந்து பேஸ் பண்ணது. 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே Nothing OS நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பிகாஸ் நம்ம ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அது நமக்கு வந்து Nothing OS மேலே பில்ட் பண்ணி நமக்கு நிறைய கஸ்டமைசேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கஸ்டமைஸ் பண்ணுறது, ஆப்போட ஐக்கான் கஸ்டமைஸ் பண்ணுறது, லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன், ஸோ ரொம்ப நிறைய கஸ்டமைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துலையும் லேக் இல்லை, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கு. இதே Realme P1 உங்களுக்கு வந்து Realme UI 5.0 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Android 14 வந்து பேஸ் பண்ணது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நம்ம நல்ல சாஃப்ட்வேர் தான். பட் எனக்கு பர்சனலாக வந்து Realme வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. காரணம் சொல்லி கேட்டேன், அனிமேஷன்லாம் அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனலாக வந்து அந்த ஐகான்ஸ், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் சென்டர், ஸோ அதெல்லாம் நமக்கு அந்த ஸ்டைல் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு வந்து Realme UI பிடிக்கிற சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ போன வீடியோவில் இதே சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் வந்து பிடிக்கும். எனக்கு பர்சனலாக வந்து CMF Phone இருக்கிற Nothing OS ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Realme பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. Realme டிவைஸ் யூஸ் பண்ற நிறைய பேருக்கு வந்து CMF Phone 1 கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க CMF Phone 1க்கான அந்த OS பிடிக்கிற சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம சாஃப்ட்வேர் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. தென் இந்த Realme UI உங்களுக்கு வந்து நிறைய ப்ளோட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்மளால மோஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நமக்கு தேவையில்ல சஜஷன் எல்லாமே காட்டுறாங்க. ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப் டிக்குள்ள இருக்கு. நம்ம தெரியாதனமா வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஆப்பும் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அந்த டைம் மேலே ஸ்கிப் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி போகும். இந்த மாதிரி சில பிரச்சனைலாம் இருக்கு.
ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ப்ராப்ளம் எதுவுமே நமக்கு நத்திங் வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ரொம்ப க்ளீனாக வந்து இருக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் சிஎம் ஃபோன் ஒன்றுக்கு நத்திங் வாய்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இந்த டிவைஸில் பிளேஸ்மெண்ட் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். சிஎம் ஃபோன் ஒன் ரைட் சைடில் உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பவர் பட்டன் வந்து இருக்கு. உங்களுக்கு டாப்பில் வந்து பார்த்தா மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீழே உங்களுக்கு வந்து சிம் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் கார்டு ஸ்லாட் உங்களுக்கு வந்து ஹைபிரிட் ஸ்லாட். உங்களால் 2 சிம் போட்டுக்க முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போட்டு வந்து இருக்கு. தென் ஸ்பீக்கர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் நமக்கு வந்து டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்கலாம். பட் இந்த டிவைஸில் வந்து டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடையாது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. நமக்கு ரொம்ப லவுடாகவே இருக்கு. ரியல்மி P1 உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தா வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் இருக்கு. இதே டாப்பில் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. அது பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் மைக் இருக்கு. கீழே உங்களுக்கு வந்து சிம் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் போட்டுக்க முடியும். ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க. தென் டைப் சி சார்ஜிங் போட்டு வந்து இருக்கு. தென் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்பீக்கர் நமக்கு வந்து இயர்பீஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரியல்மி P1 நல்ல சவுண்ட் குவாலிட்டி வந்து இருக்கு. டுவல் சீரிஸ் ஸ்பீக்கர் சூப்பராகவே இருக்கு. நீங்க ஒரு மூவிஸ் பார்க்கும்போது சாங்ஸ் கேட்கும்போது நல்ல பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. அதுக்குன்ட்டு வந்து சிஎம் ஃபோனில் இருக்கிற ஸ்பீக்கர் வந்து அந்த அளவுக்கு மோசம் வந்து கிடையாது. அதுல நல்ல ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கேமரா பொறுத்த வரைக்கும் சிஎம்எஃப்ல உங்களுக்கு வந்து டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, தென் 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சர் வந்து இருக்கு. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 4K 30 fps வரைக்கும் நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்ல 1080p 60 ஃப்ரேம்ஸ் ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த போட்டோஸ் எல்லாமே நம்ம சிஎம் ஃபோன் 1ல எடுத்தது. ஒரு சில போட்டோஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கு. ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் போட்டோ எடுக்கிறோம்னா வந்து பார்த்தா ஃபேஸ்ல நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பிங்க் கலர் மாதிரி ஆட் பண்ணி விட்டுருது. நல்லா இல்ல. தென் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப மொக்கையா வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அவர் ஃபேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிங்க் கலர் மாதிரி ஷேட் பண்ணி அப்ளை ஆயிருது. ஸ்கின் டோன் நமக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல. வீடியோ குவாலிட்டி ஒரு நல்லாவே இருக்கு. ரியல்மி P1 உங்களுக்கு பேக்ல டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, தென் 2 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 4K 30 fps பேக்ல ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 1080p 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இதுல எடுத்து ஒரு கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. ஸோ நம்ம போட்டோஸ் எல்லாமே நம்ம நல்லா கலர்ஃபுல்லா வந்து இருக்கு. நிறைய போட்டோ நம்ம சேச்சுரேட் பண்ணி விட்டுருது. பட் ஆனால் வந்து அவுட்புட் நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. இதுல வந்து பார்த்தா சிஎம் ஃபோன் ஒன் மாதிரி ஸ்கின் டோன் வந்து அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நல்லாவே இருக்கு. செல்ஃபி போட்டோஸ் நல்லாவே இருந்துச்சு. சிஎம் ஃபோன் ஒன் மாதிரி நமக்கு ஸ்கின் டோன் வந்து பார்த்தா கொஞ்சம் மாற்றி விடாம நல்ல ரியலாகவே இருந்துச்சு. தென் வீடியோஸ் கூட நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிஎம் ஃபோனில் வந்து பேக் கேமரா நல்லாவே இருக்கு. பட் நம்ம ஹியூமன் சப்ஜெக்ட்ல மட்டும் தான் ஸ்கின் டோன் ப்ராப்ளம் இருக்கு. மற்றபடி நம்ம வந்து நார்மல் போட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ரியல்மி P1 மாதிரியே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸ்கின் டோன் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அந்த பிரச்சனை நமக்கு ரியல்மி P1 வந்து கிடையாது. பட் ஓவரால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து ரியல்மி P1 வந்து பெஸ்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். பட் நம்ம சார்ஜர் நமக்கு வந்து பார்த்தா பாக்ஸில் கிடையாது. நம்ம தனியாக வாங்கணும். அதோட பிரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா 1300 கிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் சிஎம் ஃபோனில் வந்து பார்த்தா பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஹெவியாக யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 6.5 மணி நேரத்துக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிச்சு. இதே நீங்கள் ரொம்ப லைட் யூசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்கும். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் சிஎம் ஃபோனில் வந்து சூப்பராக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு என்ன மெயின் பிரச்சனை சொல்லி கேட்டால் சார்ஜர் நம்ம தனியாக வந்து வாங்கணும். பட் ரியல்மி P1 உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ 0 to 100 உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். அதில் பிரச்சனை கிடையாது. பட் சார்ஜர் நமக்கு வந்து பாக்ஸில் கொடுத்துறாங்க. அதான் நமக்கு இந்த ரியல்மி P1 வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது பேட்டரி பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக வந்து 6 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து கிடைக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரியல்மி P1 பாக்ஸில் அந்த 45 வாட் சார்ஜர் கொடுத்தது ரியல்மி P1 ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இந்த ரேம் அண்ட் ரோம் டைப் பார்த்தோம் அப்படின்னா LPDDR4 ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. UFS 2.2 வந்திருக்கு. 5G பொறுத்த வரைக்கும் 10 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ப்ளூடூத் 5.3 இருக்கு, Wi-Fi 6 இருக்கு. உங்களுக்கு வந்து NFC சப்போர்ட் வந்து கிடையாது. ரியல்மி P1 உங்களுக்கு வந்து LPDDR4 ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. UFS 3.1 வந்து இருக்கு. 9 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்கு. ப்ளூடூத் 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்லேயும் உங்களுக்கு NFC வந்து கிடையாது. ஓகே, நெட்வொர்க் சைடு பொறுத்த வரைக்கும் 5G வந்து ரெண்டு டிவைஸ்லையும் பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் சிஎம் ஃபோனில் 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 16000 ரூபா. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 18000 சேல் பண்ணுறாங்க. இதே ரியல்மி P1 உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து இருக்கு. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 16000 ரூபா. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 17000 ரூபா. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 19000 சேல் பண்ணுறாங்க. ரெண்டு டிவைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த பேஸ் வேரியன்ட் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்கு. ஓகே, ஃபைனலாக இந்த ரெண்டு டிவைஸில் எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிஎம்எஃப் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா இருக்கு. சாஃப்ட்வேர் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. பேட்டரியோட ஆப்டிமைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் இல்லை வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்கலாம். 33 வாட் சார்ஜர் நமக்கு வந்து பாக்ஸில் கிடையாது. நம்ம தனியாக வாங்கணும். கேமரா நமக்கு வந்து ஹியூமனோட ஸ்கின் டோன் நமக்கு வந்து அளவுக்கு நல்லா இல்லை. இதெல்லாமே சிஎம் ஃபோனோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ரியல்மி P1 உங்களுக்கு வந்து டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டரி லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அந்த கேமரா பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பெஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா
அப்படின்னு நான் வந்து சாஃப்ட்வேர் மட்டும் தான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். ரியல்மி P1 சிஎம்எஃபோட நத்திங் ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது நத்திங் ஓஎஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லா சூப்பராகவே இருக்குது, ஸ்மூத்தாக வந்து இருக்குது. ரியல்மி அந்த பார்த்து கம்பேர் பண்ணும் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஸோ சாஃப்ட்வேர் மட்டும் தான் நமக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே இல்லை தவிர மற்றபடி எல்லாமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரியல்மி P1ல. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா ரியல்மி P1 வந்து பார்த்தா வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இவ்வளோ தான் நமக்கு வந்து கம்பேரிசன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிவைஸும் செட் ஆகுமோ அதை வாங்கிக்கோங்க. இந்த 2 டிவைஸ்க்கான டீடைல் ரிவ்யூ நம்ம சேனல் வந்து பார்த்தா போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.